ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம சேனலில் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பால்வாடி சத்து மாவு வச்சு 4 வகையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கூல் விட்டு ஈவினிங் டைமில் வர குழந்தைங்களுக்கு இதே போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. எலும்புக்குன்னா ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதே போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 கப் சத்து மாவு எடுத்துக்கிட்டேன். 1 கப் நாட்டு சர்க்கரை, 1 கப் துருவிய தேங்காய், முந்திரி, திராட்சை தேவையான அளவு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் நல்லா காஞ்ச பிறகு முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கேஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹையில் வச்சோம்னா தீஞ்சு போயிடும். முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு, இப்போ எடுத்துடுறேன். அதே நெய்யிலேயே திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுபட்ட உடனே திராட்சையும் எடுத்துக்கிறேன். கேஸ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. நான் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் 2 கப் சத்து மாவுக்கு. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்து மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சதும் 2 கப் சத்து மாவில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் கட்டியாக. அதை இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். மாவு நல்லா வெந்ததும் நாட்டு சர்க்கரையை 1 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் பால்வாடி சத்து மாவு இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப மணமாக சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், கூடவே துருவி வச்ச 1 கப் தேங்காயையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் செமையாக ரெடி ஆகிடுச்சு பால்வாடி சத்து மாவு பாயாசம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் செமையாக இருக்கும். அடுத்தது பால்வாடி சத்து மாவு வச்சு 2வதாக என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தோம்னா இடியாப்பம் தாங்க செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு சத்து மாவு சேர்த்துக்கிட்டேன். 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு பேனில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நார்மல் இடியாப்ப மாவு எப்படி செய்வோமோ அதே போலவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இடியாப்ப தட்டு எடுத்து எண்ணெய் அப்படி இல்லாட்டி நெய் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இடியாப்ப தட்டு இல்லைன்னா இட்லி குண்டானில் கூட வேக வச்சுக்கலாங்க. எண்ணெய் தடவிட்டு இடியாப்பம் புழியிற குழாலையும் நம்ம எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு இந்த பதத்தில் இருந்தால் போதும். இந்த சத்து மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இடியாப்ப குழாயில் போட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் இடியாப்பத்தை. இடியாப்ப மாவு பிசைகிறப்பவே கொஞ்சம் இதே மாதிரியே இலக்கா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம்னா புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இதே போலவே நான் எல்லா இடியாப்பமும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இட்லி குண்டானில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இடியாப்பத்தை உள்ளே வச்சு மூடி போட்டு மூடிடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்துட்டு இருந்ததுங்க. அவ்வளோதான், இப்போ எல்லா இடியாப்பமும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதே போலவே நான் எல்லா இடியாப்பத்தையும் எடுத்துடுறேன்.
நார்மல் இடியாப்பம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சத்து மாவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள் எடுக்கிறப்பவே எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. இடியாப்பம் மேலே துருவிய தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த இடியாப்பத்தை நம்ம இப்படியேவும் சாப்பிட்லாம். இல்லாட்டி இதே போல் கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு பால் 1 கப்பு சேர்த்துட்டு அப்படியேவும் சாப்பிட்லாம். நீங்கள் இந்த 2 டைப்பில் எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக நாட்டு சர்க்கரையும் நெய்யும் தேங்காய் போட்டு சாப்பிட்றது கூட பாலும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது 3வதாக பால்வாடி சத்து மாவில் புடிக்கொழுக்கட்டை சாஃப்டாக நல்லா மெத்துன்னு எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு செய்யணும்னு தோணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புடிக்கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1½ கப் அளவு சத்து மாவு எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு சால்ட், 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2லேருந்து 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம சாப்பிட்றப்ப நல்லா பல்லில் கடிப்படுறதுக்காக முந்திரி பாதாம் பிஸ்தா இது எல்லாம் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக புடிக்கொழுக்கட்டை எப்படி செய்வோமோ அந்த பதத்தில் மாவு இருந்தால் போதும். புடிக்கொழுக்கட்டை சாப்பிட்றப்ப நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நட்ஸ்னால் நிறைய சேர்க்குறதால சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக இருக்குங்க. இட்லி தட்டு எடுத்துகிட்டு இட்லி தட்டு மேலே இட்லி துணி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி புடிக்கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். நமக்கு தேவைப்படுற சைஸில் நம்ம இதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நான் ரவுண்ட் ஷேப்லேயும் கொஞ்சம் புடிக்கொழுக்கட்டை ஷேப்ஸ்லேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இட்லி குண்டானில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதும் ரெடி பண்ணி வச்சுருக்க புடிக்கொழுக்கட்டையை எடுத்து உள்ளார வச்சுட்டேன். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரையிலும் நல்லா வேகட்டும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறப்பவே. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக பால்வாடி சத்து மாவு புடிக்கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க. 4வதாக சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக நல்லா சுட சுட பால்வாடி சத்து மாவில் பேன் கேக் எப்படி ரொம்ப ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 பனானாவை நான் இதே போல் தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். பனானாவை இதே போலவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 1 கப் அளவு பால்வாடி சத்து மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய், 1 ஸ்பூன் அளவு சால்ட், நல்லா வாசனைக்காக ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், முந்திரி ஒரு 10லேருந்து 15 நல்லா தூள் பண்ணிவிட்டு நெய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதையும் இந்த சத்து மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூன் அப்படி இல்லைனா விஸ்க் வச்சு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மாவு தண்ணி போட்டு பிசைகிறப்ப ரொம்ப தண்ணியாகிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கட்டியான பதத்தில் தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நாட்டு சர்க்கரை தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன்.
சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால தான் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் மாவு இருந்தால் போதும். இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு ஒரு கரண்டி அளவு நான் மாவு ஊற்றிக்கிறேன். கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு பக்கம் வெந்ததும் இதே போல் திருப்பி போட்டுக்கலாம். நெய் வந்து நிறைய சேர்க்கறதால ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றப்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும். பேலன்ஸ் இருக்க மாவை இதே போலவே ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா செமையாக பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்னால் கிடைக்காது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டிலையே இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.